Hi students, this is Sai Mukhtar, English trainer from ANA 247 Tamil. ஸோ ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஏஎல்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சமீபமாக பார்த்தா 13 ஆகஸ்ட் அப்போ ஜேஇ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 3 நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து தான் வந்திருக்கு. மே, ஜூன், ஆகஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம என்னென்ன எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏஎல்பி எக்ஸாம் நம்ம இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான்ப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அக்டோபர், நவம்பரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா சிபிடி எக்ஸாம். டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் நம்ம நவம்பர், டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் 3-4 மந்த்ஸ் கழிச்சு தான் வரும். ஸோ டிசம்பர் அல்லது ஜான் 2027 தான் வரும். ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட்ஸ். ஸோ ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு 14 மேல வந்துச்சு. சிபிடி 1 நம்ம இப்போ அக்டோபர், நவம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சிபிடி 2 நம்ம 2027 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏர்லி 2027 உங்களுக்கு ஒரு ஏப்ரல், மே 2027க்குள்ளே உங்களுக்கு ஜாபே கிடைச்சிரும். டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொன்னது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பொறுத்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஜூன் 23 வந்துச்சு. அப்ளிகேஷன் ஜூன், ஜூலையில் வந்துச்சு. சிபிடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நவம்பர், டிசம்பர் 2026. அதே மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு 2027 வரும், ஜான், ஃபெப்ரவரிக்குள்ளே வரும். ஜேஇ சொல்கிறது ஆர்ஆர்பி ஜேஇ இப்போ வந்தது ஆர்ஆர்பி ஜேஇ. ஸோ இதோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இன்டிமேஷன் 10 நாள் முன்னாடி தான் வரும். இப்போ சமீபமாக நம்மளுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2ஓட சிட்டி இன்டிமேஷன் சிட்டி எக்ஸாம் டேட் நமக்கு வந்துருச்சு. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாமினேஷன் விண்டோ சொல்கிறது ஏஎல்பி சொல்கிறது நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அக்டோபர், நவம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெக்னீஷியன் நவம்பர், டிசம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜேஇ சொல்ல டிசம்பர், ஜனவரி. ஸோ நம்மளுக்கு இன்னுமே பிளென்டி ஆஃப் டைம் இருக்குது. 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷனை டிலே பண்ணாமல் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜேஇ பொறுத்த வரைக்கும் நம்ம ANA 247 சந்திப்புன்னு சொல்லி பேட்ச் இருக்குது. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஜாயினிங்கில் இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸு, டெக்னிக்கல் கிளாஸு, மெக்கானிக்கல், சிவில், இசிஇ எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ இந்த கிளாஸ் ஜாயினிங் ரேட்டை உங்களுக்கு டவுட் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும் தெரியல, இல்லை ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அப்படி வில்லிங்காக இருக்கீங்கன்னா ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக பாருங்கள் 81308062. ஸோ இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இது நம்ம ANA 247 டீம் நம்பர் தான். இவங்களுக்கு கால் பண்ணால் தே வில் கைட் யூ. ஸோ சந்திப்பு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇ ஒரு பொருட்டாக்காது, ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இல்லை சார் நான் ரயில்வேஸ் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா சிக்னல் பேட்ச். ஸோ இதில் நமக்கு என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன், கிரேட் 3 எல்லா இதுக்குமே இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான காண்டாக்ட் நம்பர், அட்மிஷனுக்கான காண்டாக்ட் நம்பர் 8130806247. இவங்க கால் பண்ணால் தே வில் கைட் யூ. ஸோ இதில் பாருங்கள், கோர்ஸ் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் கவர்டு எல்லாமே இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம் இந்த இயர்க்குள்ளே கிளியர் பண்ணுங்கள். ANA 247 சார்பாக ஆல் த பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.